வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டோம். கேட்டா அவன் ஏயினோ அப்படிங்குது. நினைக்குது போல. இல்லைன்னா டெய்லி வந்துட்டு இருக்கவங்களால தான் முடியும். திடீர்னு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஸ்டாப் பண்ணாம நடக்கவே முடியாது. நடக்காதீங்க, கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏறிட்டு இருக்கோம். இந்த எண்ணிட்டே இருக்காரு. இந்த படிக்கட்டு ஏறுனா வந்துடும் கோயில். ஓகே, அந்த படிக்கட்டுக்கு போகிறோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு தி சேனல் பாய்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தெரியுதா? பின்னாடியே பேக்ரவுண்ட்லேயே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எங்கே இருக்கோம்னா திருப்பரங்குன்றம் மலைக்கு பேக் சைடில் தாங்க இருக்கும். அதோ தெரியுதுப்பா எங்க. ஸோ நாங்கள் திருப்பரங்குன்றம் போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லும்போது அவங்க ஒரு சேலஞ்ச் சொன்னாங்க. என்னன்னா, பின்னாடி இருக்கிற அந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு படிக்கட்டு இருக்கும். ஸோ அந்த படிக்கட்டு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணி எனக்கு சொல்கிறான்னு சொன்னாங்க. ஸோ அது ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு சரி அது கவுண்ட் பண்ணலாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்கிறதாங்க கைஸ் இந்த வீடியோ. தனியா பாட ஆரம்பிச்சுட்டான்னாவே அவனுக்கு வேலையே இல்லைன்னு தான் அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம். என்னென்னா, இது மேலே வந்துட்டு காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்துட்டு முருகன் கோயில் இருக்குது. காசி விஸ்வநாதர்னா சிவன் நினைக்கிறேன். சிவன் தாமரையில் அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு. ஓகே, அதை நாங்கள் மேலே போய் காட்டுறோம். மேலே போய் பார்க்கலான்னு பார்த்தோம் எப்படி இருக்குன்னு. இந்த படிக்கட்டை எண்ணிட்டே இப்போ நம்ம போக போகிறோம். எத்தனை படிக்கட்டு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தூரம் ஒரு 1000 கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நம்ம போனோம்னா தெரியும். எண்ணிட்டே போயிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் எத்தனை இருக்குன்னு. ஓகே, அவர் யார் உங்கள் ஃப்ரெண்டா? அவர் கேட்டதையும் சொல்லிடுவோம். ஓகே, இப்போது வீடியோவை பாருங்கள். எண்ணிட்டு இத்தனை படிக்கட்டு ஏற முடியும்னா வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வாங்க. பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மண்டபம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது போல். ஆனால் என்னென்னா ஒரு இடத்துலையும் ஒரு மண்டபம் மாதிரி வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னா, இப்போ இத்தனை படி ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏறுறக்காகன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம எத்தனை இடத்துல ரெஸ்ட் எடுக்க போகிறோம்னு தெரியல, போகிறப்ப பார்ப்போம். ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஏறிட்டு இருக்கோம். இந்த எண்ணிட்டே இருக்காரு. இன்னும் போகணும், இவ்வளோ போகணும். இப்படிதான் போக போக கூடும். இப்போ வந்துட்டு பாதி தூரம் நாங்கள் ஏறி வந்துட்டோம். இப்போதான் காவாசி ஏறிக்கோன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் பூரா அவ்வளோ இருக்குமோ? அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 167 படி வந்திருக்கு. 167 வந்திருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு என்ன சொல்றது, ஒரு ஸ்லைடிங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா செங்குத்தா ஏறுற மாதிரி இருக்கு. பார்த்துருங்க, சபரிமலை போயிருந்தீங்கன்னா தெரியும் போறப்போ இப்படி இருக்கும், அப்புறம் போகும்போது இப்படி இருக்கும். ரொம்ப செங்குத்தா இருக்க மாதிரி இருக்கு. நம்ம பழனியில வந்துட்டு ஒரு தடவை ஏறி இருக்கோம். அது வந்துட்டு என்னன்னா இப்படி போற மாதிரி இருக்கு. ரவுண்ட் என்ன சொல்ல, இப்படி வளைஞ்சு போற மாதிரி இருக்கு. இது ஆனா செங்குத்தா இருக்கு. எப்படி இருக்கும் போது தெரியல. சரி போமா, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. எத்தனை படிக்கட்டு? 167 முடிஞ்சிருக்கு. 167 முடிஞ்சிருக்கு பாருங்க. ஓகே, அப்படியே போகலாம், கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பாதி வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எத்தனை வந்திருக்கு? மொத்தம் 418 படி வந்திருக்கு கைஸ். இது வரைக்கும் 418 வந்திருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் போகணும். இங்கேருந்து பார்த்தாலே ஊரே தெரியுது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இன்னும் 418 வந்திருக்கோம். இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரியல. ஸோ லாஸ்ட்டாக எவ்வளோ இருக்குங்கிறத முடிச்சுட்டு சொல்கிறோம். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நண்பர் வந்திருக்காரு. ஏன்டா நான் பிடுங்குறதுக்கு கையில் எதுவுமே கொண்டு வர மாட்டேங்கலாடான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேறு யாராவது வருவாங்க எடுத்துக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாம் கொண்டு வந்திருந்தால் அதையும் எடுத்துகிட்டு போயிருக்கோம். இது ஃபோனுங்கிறனால இதை வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓகே காய்ஸ், இப்போ வந்துட்டு முடிய போகுதுன்னு நினைக்கிறேன்.
566, 67, 68 வந்துருச்சு. பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு இதை தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன அங்கிட்ட ஒரு படிக்கட்டு போகுது, ஸ்பெஷல் படிக்கட்டு போல். அங்கே நிறையா வரவேற்பாளர்கள் நிற்கிறாங்க. என்னடா கொண்டு வரீங்க, சும்மா வரீங்களடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே இல்லைங்க, பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டோம். இதுவரை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன படிக்கட்டு இருக்கு இல்லையா, இந்த படிக்கட்டு தான். இதை தாண்டினா பக்கத்தில் தான் கோயில். இப்போ வரைக்கும் ஏறி வந்தது எத்தனைனா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 595 படி ஏறி வந்திருக்கோங்க. 595 ஏறி வந்திருக்கோம். ஓகே, அதாவது கண்டினியூஸாக ஏறல, அங்கங்கே உட்காந்து தான் ஏறி இருக்கோம். கண்டினியூஸாக ஏறுறதுனா ரொம்ப டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறவங்களால தான் முடியும், இல்லைன்னா டெய்லி வந்துட்டு இருக்கவங்களால தான் முடியும். திடீர்னு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் நடக்கவே முடியாது. நடக்காதீங்க, கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஆமாம், எதுக்காக இருந்தாலும் கூட கொஞ்சம் ஸ்நாக்ஸு தண்ணி பாட்டிலாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க, இல்லைன்னா அங்கங்கே பதற வேண்டியது இருக்கும். அதனால் கொஞ்சம் சேஃபாக வாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த படிக்கட்டு ஏறுனா வந்துடும் கோயில். ஓகே, அந்த படிக்கட்டுக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், மலையிலேயே தட்டி தட்டி படிக்கட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த மலைக்கு வரதுக்கு இன்னொரு பாதை இருக்குது. அது வந்துட்டு ஃப்ரண்ட்டில் கோயில் இருக்குது இல்லையா, அந்த சைடு ஒரு பாதை இருக்குது. அதில் வந்திங்கன்னா இந்த மாதிரி மலை, இந்த கல்லெல்லாம் போட்டு படிக்கட்டு மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி மலையில் தட்டி தட்டி படிக்கட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகே, வந்தாச்சு. இப்போ என்னென்னா இந்த தெரியுதா, அங்கே தான் இருக்குது கோயில். ஓகே, அந்த மரம் தெரியுது இல்லையா, அதுக்கு பின்னாடி தான் இருக்குது கோயில். ஓகே, இப்போ வரைக்கும் 618 படிக்கட்டு வந்திருக்கு டோட்டலாக. ஓகே, நீங்கள் ஏறி வரதுனா வரலாம், வந்துட்டு கோயிலை பார்த்துட்டு போங்க. நாங்கள் இப்போ போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ பண்ணுறோம், வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு தண்ணி இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த தண்ணியில் வந்துட்டு மீன் இருக்கும். அதுக்கு வந்துட்டு இந்த தயிர் இதெல்லாம் பொரியெல்லாம் வந்துட்டு போடுவாங்க, மீன் வந்து சாப்பிடும். நான் அங்கிட்டு போய் காட்டுறோம் பாருங்கள். இதுதான் நம்ம சொன்ன கோயில், காசி விஸ்வநாதர் கோயில். மேலே முருகன் இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இங்கே வந்துட்டு சிவன் இருக்கார். அதுக்கு பின்னாடி ஒரு முருகன் கோயில் சின்னதாக இருக்குது, ஆனால் இங்கே சிவன் தான் மெயினாக இருக்குது. இது வந்துட்டு என்னென்னா மலையிலேயே குடஞ்சே கட்டியிருக்காங்க. இந்த செங்கல்லாம் வச்சு கட்டாமல், மலை இருக்குது இல்லையா, அந்த மலையிலே அப்படியே அடித்து அந்த உடைக்கிற மாதிரி உளியெல்லாம் வச்சு இது பண்ணி குடஞ்சே இந்த சிலையும் அதிலே பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலே அதில் தான் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்க முருகன் கோயிலும் மலையை குடஞ்சு தான் கட்டியிருக்காங்க. குடைவரை கோயிலில் திருப்பரங்குன்றம் ஒன்று வருது. ஒரு குரங்கு மேலே ஏறி போகவே மாட்டேங்குது. கேட்டால் அவன் ஏயினோ அப்படிங்குது. அந்த குரங்கு என்ன நினைக்குதா, என்ன நம்மளால என்ன பேண்ட் சட்டெல்லாம் போட்டிருக்கா அப்படின்னு நினைக்குது போல. எல்லா உயிரினங்களும் நம்மக்கிட்ட அன்பாக பழகி. ஓகே காய்ஸ், இப்போ வந்துட்டு மொத்தம் 618 படிக்கட்டு இருக்குது. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் என்றப்போ 618 படி வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்திருந்து நீங்கள் எண்ணிருந்தீங்கன்னா இந்த கால்குலேஷனும் உங்கள் கால்குலேஷனும் கரெக்டாக இருக்காங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணும்போது எவ்வளோ வந்துச்சோ அதை சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் வந்ததே இல்லைன்னா வந்து எண்ணிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் நாங்களாக ட்ரை பண்ணத ஒரு சேலஞ்சு. ஸோ இது மாதிரி நாங்கள் ஏதாச்சும் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எங்களால் முடிஞ்சால் பண்ணி இது மாதிரி ஒரு சேலஞ்சு இல்லை வந்துட்டு ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா அதை வந்துட்டு சொல்லுங்கள், பண்ணுறோம். இங்கே வந்துட்டு இன்னொரு மசூதியுமே இருக்குது. அப்போயே வந்துட்டு மசூதியும் சிவன் கோயில், முருகன் கோயில் வந்துட்டு சேர்ந்தே கட்டியிருக்காங்க. அந்த காலத்திலேயே வந்துட்டு மலைக்கு மேலே கட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் இடம் தெரியும்னா அதை நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு போட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே, பின்னாடி பார்த்தீங்கன்னா சிட்டியே தெரியும், திருப்பரங்குன்றமே தெரியும். ஓகே, இங்கே ஒரு கம்பா தெரியும். ஓகே, நல்லா இருக்குது. கோயில் வந்துட்டு என்னென்னா ஒரே மலை, இந்த மலையிலேயே வந்துட்டு குடஞ்சி கட்டியிருக்காங்க ஒரு இடத்த. சில என்ன சொல்கிறது, பில்டிங்ஸ் மாதிரி, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி என்ன சொல்கிறது, செங்கல்லாம் வச்சு கட்டாமல் மலையிலேயே அப்படியே குடஞ்சி அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. கீழே இருக்க முருகன் கோயிலுமே அப்படி தான். முருகன் கோயில் இந்த திருப்பரங்குன்றமே வந்துட்டு குடைவரை கோயிலுக்கு வந்துட்டு ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும், வந்து பாருங்கள், பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தாச்சு. இப்போது கீழே இறங்கணும், போகலாமா? போகலாம். ஓகே,
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எதுவும் பண்ணுறதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். டாட்டா பாய் பாய்.